சக்தி வாய்ந்த பிரார்த்தனைகள். கிம் மற்றும் ரே மிகவும் நெருக்கமான நண்பர்கள். அவர்கள் அயலவர்கள், பள்ளி நண்பர்கள், பின்னர் வேலைக்கு சென்றதும் சக ஊழியர்களாக இருந்தனர். ஒருநாள் அவர்கள் புதிய நாடுகளை காண கடல் பயணம் செல்ல முடிவு செய்தனர். பெரிய கப்பலில் பயணம் தொடங்கினர். ஆனால் பயணத்தின் நடுவில் கடும் புயல் ஏற்பட்டது. கப்பல் கடலில் உடைந்தது. பெரும்பாலான பயணிகள் உயிரிழந்தனர். ஆனால் கிம் மற்றும் ரே அருகிலிருந்த ஒரு தீவிற்கு நீந்திச் சென்றனர். அந்த தீவு வெறிச்சோடியது. ஒரு மரமும் இல்லை. தெய்வத்தின் உதவி இல்லாமல் உயிர் வாழ முடியாது என்று அவர்கள் உணர்ந்தனர். அவர்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய முடிவு செய்தனர். யாருடைய பிரார்த்தனை அதிக சக்தி வாய்ந்தது என்பதை பார்க்க விரும்பினர். கிம் தீவின் கிழக்கு பக்கம் சென்று மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தான். ரே தீவின் மேற்கு பக்கம் சென்று பிரார்த்தனை செய்தான். கிம் உயிர் வாழ உணவு கேட்டான். ஆச்சரியமாக கடற்கரையில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் கிடைத்தன. 2 நாட்கள் கழித்து தனிமையால் அவன் ஒரு அழகான மனைவி வேண்டுமென பிரார்த்தித்தான். சில மணி நேரத்தில் அருகில் ஒரு கப்பல் உடைந்து அதிலிருந்து ஒரு பெண் மட்டும் உயிருடன் வந்தாள். கிம் அவளை திருமணம் செய்தான். அவன் கேட்ட எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறின. 1 மாதம் கழித்து கிம் தனது சொந்த ஊருக்கு திரும்ப விரும்பினான். தன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல கப்பல் அனுப்பும்படி கடவுளிடம் பிரார்த்தித்தான். விரைவில் ஒரு கப்பல் வந்து கிம் மற்றும் அவன் மனைவியை அழைத்துச் செல்ல வந்தது. அவர்கள் கப்பலில் ஏறப் போகும்போது கிம் ஒரு குரலை கேட்டான். உன் வாழ்க்கை துணையை இங்கே விட்டுவிட்டு நீ மட்டும் போகிறாயா? கிம் ஆச்சரியப்பட்டான். யார் பேசுகிறார்கள்? நான் என் மனைவியுடன் இருக்கிறேன் என்றான். குரல் சொன்னது, நீ பிரார்த்தனை செய்தவன் நான்தான். உன் உயிரை காப்பாற்றவும் உணவும் இருப்பிடமும் மனைவியையும் கேட்டாய். அனைத்தையும் நான் தந்தேன். கிம் மண்டியிட்டு நன்றி கடவுளே என்றான். அப்போது அவனுக்கு ரே நிறைவுக்கு வந்தான். அவனை இத்தனை நாளாக மறந்துவிட்டதை உணர்ந்து குற்ற உணர்ச்சியில் மூழ்கினான். கடவுள் சொன்னார், நான் உன் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கவில்லை. ரே செய்த பிரார்த்தனையை நிறைவேற்றினேன். அவன் ஒரே ஒரு வேண்டுதல்தான் கேட்டான். அது கிம்மின் எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுங்கள் என்று. அதுவே அவன் ஒரே பிரார்த்தனை. கிம் கண்ணீருடன் தீவின் மறுபுறம் ஓடினான். ரேவை பற்றி நினைக்காமல் தன் வாழ்க்கையை மட்டுமே அனுபவித்ததை உணர்ந்தான். அவன் ரேவை காணவில்லை. ரே எங்கே என்று கடவுளிடம் கேட்டான். கடவுள் சொன்னார், அவனை நான் என்னுடன் எடுத்துச் சென்றேன். தங்கம் போன்ற மனம் கொண்டவன் என்னுடன் இருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி உன் எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றினேன். கிம் முழுமையாக உடைந்தான். ரேயின் பிரார்த்தனை ஏன் அதிக சக்தி வாய்ந்தது என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஏனெனில் ரேயின் பிரார்த்தனை முழுவதும் தன்னலமற்றது. நீதி, தன்னலமின்மை பிரார்த்தனையின் உயர்ந்த வடிவம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.